Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு முட்டை கறி தான் பண்ண போறோம். அதுவும் முட்டை மிளகு கறி பண்ண போறோம். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய அதே சமயம் ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு முட்டை கறி தான் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம், வறுத்தரலாம். இப்போ வறுத்தாச்சு, எடுத்து ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிடலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, தக்காளி போட்டு வதக்குனதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. அதே போல் இஞ்சி பூண்டு மணமும் போயிருச்சு. இப்போ இதில் வறுத்தொல்லையா மசாலா அதை பவுடர் பண்ணிவிட்டேன், அதை இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூளெல்லாம் சேர்க்க தேவையில்லை, அதே போல் மிளகாத்தூளும் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். அவ்வளோதான். இதை கலந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டையை வேக வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் முட்டையை இந்த பக்கமாக திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். உப்பு அந்த மசாலும் முட்டையில் சேர்றதுக்காக தான் இந்த 5 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முட்டை மிளகு மசால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. இதுலேயே கூட நீங்கள் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி வந்திருக்கு பாருங்கள். நல்லா காரசாரமாக இருக்கும். மிளகுல இருக்க காரமும் நம்ம 2-3 பச்சை மிளகாய் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த காரமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் முட்டை மசால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.